2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அருமையானவர்களே, தேவன் நமக்கு சில காரியங்களை அனுபவித்தார். பிசாசு நமக்கு கொண்டு வந்தாலும் நம்முடைய பிராணனுக்கு உத்தரவாதம் தேவன் தான், பிசாசு அல்ல. நமக்கு எவ்வளவுதான் சோதனைகள் பாடுகள் வந்தாலும் அல்லது தேவனுடைய காரத்திலிருந்து வரக்கூடிய பிசாசு நம்முடைய ஜீவனை மட்டும், பிசாசினுடைய சோதனைக்கு ஒரு லிமிட்டேஷன் தான் உண்டு, ஒரு எல்லை தான். எவ்வளவுதான் பிசாசு நமக்கு கொடுத்தால் சோதனைகளை வேதனைகளை கொடுத்தாலும் நம்முடைய ஜீவன் தேவனுடைய கருத்திலே தான் உண்டு. ஒரு எல்லைக்கு மேலே தேவன் பிசாசு நம்மை சோதிக்கவே முடியாது. ஒரு எல்லைக்கு மேலே பிசாசு நம்மை தொட முடியாது. அதுதான் அதனுடைய சரித்திரம். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் விட்டவனாக இருந்தாலும் அவனிடத்திலே இருந்த முதல் கேள்வி, நீதிமானாகிய என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் துன்பங்கள் வருகிறது, ஏன் பாடுகள் வருகிறது? தேவன் அதற்கு உடனே பதில் கொடுக்கவில்லை. தேவன் உடனே அவருக்கு தேவன் யோபு தேவனிடத்திலே கேட்ட கேள்விக்கு நேரடியாக அவர் பதில் கொடுக்கவில்லை. மாறாக அவர் கடைசியிலே தான் அவருக்கு பதில். இரண்டாவதாக பிசாசு யோபுவை மிகுந்த கொடிய நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய, அவனுடைய குடும்பம், பிள்ளைகள், மனைவி எல்லாருமே தூஷிக்கக்கூடிய அளவுக்கும் அவனுடைய பாடுகள் மிக கொடுமையாக இருந்தது. மூன்றாவதாக அவனுடைய நண்பர்கள் அவனுடைய விசுவாசத்தை கெடுத்து அவர்களுக்கு எதிராக பிசாசு அவனுடைய நண்பர்கள் மூலியமாக அவர் யோபுவை மிகவும் கலங்கடித்தார்கள். நான்காவது தான் தேவன் யோபு கேட்ட கேள்விக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்? சுழல் காட்டில் 38ஆம் அதிகாரம் யோபு 38 1ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, யோபுக்கு இவ்வளவு பாடுகளையும் அனுபவித்த பின்புதான் தேவன் யோபுக்கு பதில் கொடுக்கிறார். யோபுக்கு என்ன பதில் கொடுக்கிறார் என்று அவர் கேட்ட கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லவில்லை. அதை நம் வருங்காலங்களிலே பார்ப்போம். அதனால இந்த யோபுனுடைய வாழ்க்கையில இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் படிங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எபிரேயர் 2:18. எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். மனுஷனுக்கு உலகத்திலே சோதனைகள் உண்டு, மனுஷனுக்கு உலகத்திலே பாடுகள் உண்டு, மனுஷனுக்கு உலகத்திலே பிசாசினாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. இவைகளெல்லாம் ஒரு லிமிட்டு தான், ஒரு எல்லை வரைக்கும் தான் தேவனான். அது உலக மனுஷனுக்கு சாதாரண. யோபுவுக்கு அப்படித்தான் ஏற்பட்டது. யோபுவுக்கு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் தான் அவனுக்கு வந்தது. ஆனால் இது கடைசியிலே தேவன் அவனை இதில் ஒரு சின்ன கருத்து என்னவென்றால், நாம் எப்படிப்பட்ட சோதனைகளின் மேலே பின்பற்றி சிறிய சோதனைகளை நாம் மேற்கொள்ள தவறும் பொழுது பெரிய சோதனைக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது. நாம் சிறிய சோதனைகள் நம்மை மேற்கொள்ளும் பொழுது நாம் பெரிய சோதனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. சிறிய சோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது சிறிய ஆசீர்வாதம் தான் உண்டு. ஆனால் பெரிய பெரிய யோபு போன்ற பெரிய பெரிய சோதனைகள் வரும்பொழுது தேவன் அவர்களை பெரிதாக அல்லது உன்னதமான நிலையை ஆசீர்வதிக்கிறார். அதுமாதிரி சோதனைகள் இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த சோதனை வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கே உலகம், மாம்சம், பிசாசு போன்ற காரியங்களே சோதனை வந்தது. அவர் ஜெயித்ததினாலே தான் அவர் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவாக இரட்சகராக உலகத்தில் உயர்த்தப்பட்டார். அதனால சோதனை என்பது மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனை தான் வருமே ஒழிய அவர் நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கக்கூடியவராக அல்ல. இந்த சோதனைகள்
இல்லை 2 வகையாக பிரிக்கும். தற்காலிகமான சோதனை, நிரந்தரமான சோதனை. நீங்கள் தற்காலிகமான சோதனைகளை மேற்கொள்ள தவறிவிட்டால் நிரந்தரமான சோதனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. இந்த படிகள் யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம். யாக்கோபு 1:14-15. யாக்கோப்பு 1:14-15. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அந்த சோதனை எதனாலே வருகிறது என்றால் அவன் தன்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும் சோதனைகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தேவனாலே கொடுக்கப்படக்கூடிய காரியம், இன்று சுய இச்சைகளினாலே செய்யக்கூடிய மனுஷன். நீங்கள் ஆதாமை பார்ப்பீர்களானால், ஏவாளை பார்ப்பீர்களானால், பிசாசு சொன்னக்கூடிய காரியத்தை அவன் மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அவருடைய இன்பம் தற்காலிகமானது, முடிவு மிகவும் ஆபத்தானது. பாவம் ஒரு மனுஷன் சோதனை வரும் இச்சையை கொண்டு தான் பிசாசு அதிகமாக மனுஷனை சோதிப்பான். பொருளாசை நிறைந்த கண்களின் இச்சை, பணப்பெருமை, சுயம், இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு நம்ம சோதிக்கும் பொழுது, பிசாசு நம்மை சோதிக்கும் பொழுது அதை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யோபு தனக்கு வந்தக்கூடிய எல்லா பாடுகளையும் அவன் தேவன் பேரில் குறை சொல்லவும் இல்லை, தேவன் பேரில் குற்றம் சொல்லவும் இல்லை, அவன் தான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் என்றும் சொல்லவில்லை. ஆகவே தான் கடைசி வரைக்கும் அவன் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தான். ஆனால் தேவன் யோபு கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லவே இல்லை. நீங்கள் யோபுனுடைய புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கும்போது யோபுட்டு தேவன் என்ன பேசுகிறார் என்பதை குறித்து அவனுடைய காரியத்தை என்னவென்றால் கடைசியில் யோபு என்ன செய்கிறார் என்றால், தேவனுடைய சர்வாதிகாரம் தேவன் எப்படிப்பட்டவர், தேவனிடத்திலே நாம் கேள்வி கேட்கக்கூடாது என்கிற ஒரு தத்துவமான காரியத்தை கொண்டு வருகிறார். யோபுக்கு தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பைத்தான் காட்டுகிறார், தான் எப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை காட்டுகிறார், தன்னுடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு வித்தியாசமானது என்பதை காட்டுகிறார். ஆனால் யோபுக்கு கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. ஆகவேதான் யோபுக்கு தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், தேவன் தாம் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை குறித்து அவருடைய சிருஷ்டிப்பின் மூலியமாக தான் அவர் பதில் சொல்லுகிறாரே ஒழிய, அவர் எப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை குறித்து யோபுக்கு தன்னுடைய சிருஷ்டிப்பை குறித்து லிவியானை சொல்கிறார். அவர் 36-38 வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 40வது வரைக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து சொல்லுகிறார். ஆகவே தான் யோபு கடைசியிலே பார்க்கும்போது யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனப்படி, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்ததை தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். கடைசியிலே தேவனுடைய வல்லமையை சர்வாதிகாரத்தை ஒப்புக் கொடுக்கிறார். தேவன் தன்னுடைய யோபனிடத்தில் நீதிமானுக்கு ஏன் பாடுகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது என்பதை தேவன் யார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தின பொழுது தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பது. ஏனால் அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. பிசாசு ஒரு எல்லை வரைக்கும் தான் நமக்கு சோதனைகளையும் பாடுகளையும் கொடுக்க முடியுமே ஒழிய, தேவனுடைய நிர்ணயித்த காலம் வரைக்கும் தான் பிசாசு நம்மை தொட முடியுமே ஒழிய, எல்லா நாட்களுக்கும் பிசாசு நம்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது அல்லது ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஏனென்றால் யோபு அவ்வளவு பாடுகளை பட்ட மனுஷன், அவ்வளவு வேதனைகளை பட்ட மனுஷன். 100 மடங்கு அவர் வேதனைகளை அனுபவித்திருந்தாலும் 100 மடங்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றார். அன்பானவர்களே, சுய இச்சையின்படி செய்கிற அல்லது சுய இச்சையினாலே விழுந்து வரக்கூடிய மனுஷன் பாவத்திலே விழுந்து விடுவான். அல்லது சுய இச்சை அல்லது மனுஷன் அந்த சுய யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 14-15 யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 14-15. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. சோதனை எதனாலே வருகிறது என்றால் இச்சையினாலே வருகிறது. சுய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிற மனுஷனுக்கு சோதனைகள் அதிகமாக வரும். சோதனைகள் அதிகமாய் வரக்கூடிய மனுஷன் சோதனை மேற்கொள்ளாமல் போனால் அவன் எளிதிலே பாவத்திற்குள் விழுந்து விடுவான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஏவாளுக்கு இச்சையின் மூலியமாகத்தான் ஒரு சோதனை வந்தது. ஏனென்றால் அந்த
பிசாசு எதை காட்டினான் என்றால், அவனுக்கு அந்த தேவனாலே சொல்லப்பட்ட காரியத்திற்கு விலக்கி வைக்கப்பட்ட அந்த மரத்தினுடைய கனியை புசிக்கும்படிக்காக அவளுக்கு ஒரு சோதனை வந்தபோது அது ஒரு இச்சையாக மாறும் பொழுது அவள் விழுந்து போனாள். அவள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாள். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை அதான் ஏவாளிடத்தில் இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பித்தது போல இச்சை சோதனை எப்படி வரும் என்றால் இச்சையின் மூலியமாக தான் வரும். நாம் விரும்பக்கூடிய காரியங்கள், நாம் தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்கள், இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கு. இச்சையை மேற்கொள்ள தவறினவன், இச்சைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷன் பொருளாசைக்கு, பண ஆசைக்கு, பெருமைக்கு, இந்த உலகத்தின் விபச்சார எண்ணங்களுக்கு, கண்கள் இருதயத்தில் தேவனுக்கு விரோதமாய் வரக்கூடிய சோதனைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையானே, இந்த யோபு என்னதான் பாடுகள் வந்தாலும், நம்ம அடுத்த வாரத்தில் என்னதான் பாடுகள் வந்தாலும் அவர் தேவனை மறுதலிக்கவே இல்லை. தன்னுடைய சோதனைகளின் மூலியமாக பாடுகள், குடும்பத்தை இழந்து அல்லது குடும்பத்தை இழந்து, பொருட்களை இழந்து, சொத்துக்களை இழந்து, எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் தேவனை தூசிக்கவும் இல்லை. அவன் தேவன் பேரிலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, தேவனுக்கு மறுதளிக்கவும் இல்லை. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மனுஷனைத்தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். சோதனை என்பது நெடுங்காலம் இருக்காது. சோதனை என்பது நெடுங்காலம் இருந்தாலும் அது அவனுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குமே ஒழிய, அது சோதனை மூலியமாக கடந்து செல்லக்கூடிய மக்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சோதனை இருந்தது. அவர் எளிதிலே கானான் தேசத்துக்குள் அவர்களை கொண்டு, ஆனால் அவர்களை வனாந்தரத்திலே கொண்டு போய் நடத்தி செல்லும் பொழுதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி அவர் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள், தேவன் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள், தேவனை மறுதலித்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஆகவே அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அவர்களை பார்த்த படிங்கள், அதாவது அவர்களை இச்சித்தார்கள், தங்களுக்கு விருப்பமான எல்லாவற்றையும் செய்தார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கானான் தேசத்திற்குள் ஒரு மோசே கூட போக முடியவில்லை. மோசே செய்தது ஒரே ஒரு பாவம். அந்த ஒரு பாவம் செய்வதை கூட அந்த கானான் தேசத்தை பார்க்கத்தான் முடிந்ததை ஒழிய அதற்குள் போகவே முடியவில்லை. அருமையானவர்களே, சோதனை சோதனை எதன் மூலியமாக வரும் என்றால் இச்சையின் மூலியமாக தான் வரும். சுய இச்சைகளுக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டவன் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டான். சுய இச்சையின்படி பாவத்திற்கு தன்னை அடிமைப்படுத்த மனுஷன் பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்போல, இந்த சரீர மரணம் அல்ல, அது இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் பெரிய மரண கடலை உருவாக்கும். அருமையானவர்களே, இந்த சோதனையை ஜெயிக்கக்கூடதற்கு நமக்கு வாக்கு தத்தங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும். யோபு அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்றால் அவன் தேவனை மறுதளிக்கவே இல்லை. அவன் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். அவனுடைய நண்பர்கள் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏராளமான ஆலோசனை சொன்னார்கள். நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய், உன் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், நீ ஜெபத்திலே குறைவுள்ளவனாக இருந்தாய், நீ வேத வாசிப்பை விட்டு விட்டாய், உன் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தனாலே அல்லது தேவனுடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் போனதுனாலே தான் இவ்வளவுப்பட்ட பாடுகள் என்பதை குறித்து அவர்களை உறுதி சொல்லும் பொழுது யோபு அத்தனையும் மறுக்கிறான். ஏனென்றால் அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமா இருந்தான். அருமையானவர்களே, பிசாசு கூட நம்முடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட காரியங்களில் சோதிப்பான் என்றால் நம்முடைய ஜெப அவர் சொன்னக்கூடிய முக்கியமான ஒரு காரியம், நீ ஜெபத்திலே குறைவுள்ளவனாயிருப்பாய், தேவனுடைய வசனத்திலே குறைவுள்ளவனாயிருப்பாய், உன் பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கவில்லை, உன் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள், ஆகவேதான் உனக்கு இந்தப்பட்ட பாடுகள் என்பதை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது யோபு தேவன் பேரிலே முழுமையான விசுவாசத்தை வைத்து இந்த தோல் முதலானவில் அழுகி போன பின்பும் அவன் தன்னுடைய விசுவாசத்திலே தன்னுடைய உத்தமத்திலே தேவனுக்கு பயப்படுதலே முழுமையாக கீழ்ப்படிந்திருந்தான். அருமையானவர்களே, நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்வென்றால், நீ உனக்கு சோதனை வரும்பொழுது நீ பாவத்திலே விழுந்து விட்டாய், நீ ஜெபித்தலை குறைபட்டு விட்டாய், நீ தேவனுடைய வசனத்தை ஒழுங்காக படிப்பதில்லை, உன் பிள்ளைகள் தேவனுக்குறமாய் பாவம் செய்து விட்டார்கள், ஆகவே உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் பாடுகளும் வருகிறது என்று சொல்லும் பொழுது நாம் யோபை போல தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாத மக்களாக இருக்க வேண்டும். யோபு தனக்கு வந்த சோதனையை எளிதிலே மேற்கொண்டதினாலே அவன் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தான். இந்த யோபு என்பதற்கே துன்பம் அல்லது துன்பப்பட்டவர்கள் என்று பொருள், அல்லது இன்னொரு அரேபிய போமானால் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம். சோதனை வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.
யோபுக்கு தேவன் சோதனை வந்தாலும் அவனை ஒரு பெரிய அளவுக்கு ஆசீர்வதித்தார். நாம் கூட சோதனைகளை கண்டு பயப்படக்கூடாது, பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் கட்டாயம் சோதனைகள் வரும். உலகத்திலே தேவனை தேடுகிறவர்களுக்கு தான் பிசாசு சத்துருவாயிருப்பான். உலகத்திலே எல்லா மனுஷனை போல வாழக்கூடிய மனுஷனுக்கு பிசாசு ஒன்றுமே செய்ய மாட்டான். சோதனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் வரும். தேவனுடைய பிள்ளைகள் தான் அதை மேற்கொள்ள வேண்டும். தேவன் தான் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கங்களின் தந்தையே, இன்று கேட்ட இந்த யோபின் பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோபு எப்படி சோதனையை மேற்கொண்டோரோ அதே போல நாங்களும் இந்த சோதனையை உடைய வார்த்தையின்படி மேற்கொள்ளும்படி எங்களை நீ தாங்கும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து இதை கேட்கும்போது எங்களுடைய இருதயத்திலும் ஆண்டவரே நீர் கிரியை செய்து இந்த சோதனையை மேற்கொள்ளும்படியான சக்தியை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுடைய சுய இச்சையின்படி நாங்கள் இழுப்புண்டு பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு உடைய வார்த்தைகளின் மூலம் எங்களை காத்துக்கொள்ளும். உடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் வைப்பதற்கு நீங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் நடக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இவை அனைத்தும் எங்களுடைய இரட்சகராகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.